பாக்குறீங்க கோழியோட இருக்கு பாருங்களா இது நல்ல ஜாதி சேவல் கோழி இதை நான் கட் பண்ண போறேன் கட் பண்ணி குழம்பு வைக்க போறேன் அதை தான் நான் காட்ட போறேன் நல்ல ஒரு 4.5 kg இருக்கு கோழி இது இதை கட் பண்ணி உங்களுக்கு எப்படி க்ளீன் பண்ண காட்ட போறேன் காட்டி இதை வந்து குழம்பு பண்ண போறேன் நாட்டி சேவல் கோழி குழம்பு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் போயிட்டு இது எப்படி கட் பண்ணுறது எப்படி க்ளீன் பண்ணுறது பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதோட காலை கட்ட போகிறேன் காலை கட்டிட்டு தான் நான் இருக்க போகிறேன் இதை இல்லைன்னா ஓடிடும் ஓடாமல் இருக்கிறதுக்காக கயிறு காலில் கட்டுறேன் கால் கட்டியாச்சு இப்போது நான் அறுக்க போகிறேன் அறுக்க க்ளீன் பண்ண போகிறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது கொஞ்சம் வாயில் தண்ணி ஊற்ற போகிறோம் அது தாகத்துக்காக ஊற்றி கட் பண்ண போகிறேன் தண்ணி ஊற்றலாம் நல்லா காலில் பிடிச்சிக்கிறேன் டைட்டாக எங்கேயோ போகாமல் இருக்குன்னு சொல்லிட்டு ப்ளஸ்ஸு காலில் பிடிச்சிக்கிறேன் பறக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதான் ஃபஸ்ட் டைம் வீடியோ பண்ணணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் பார்க்கலாம் எப்படி வருதுன்னு கட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும் என்னன்னாக்கா இந்த கோழி வந்துட்டு கோழிக்கடையிலே கட் பண்ண மாதிரி இருந்தது கோழிக்கடை கட் பண்ணி க்ளீன் பண்ண மாதிரி இருந்தது நான் நினச்சேனாக்கா இந்த கோழி கட் பண்ணுறது எப்படி க்ளீன் பண்ணுறது எப்படி கட் பண்ணுறது எப்படி நானே காமிக்கலான்னு நினச்சேன் அதனால தான் நான் இந்த கோழியை கட் பண்ணி க்ளீன் பண்ணி காட்டிகிட்டு இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்களுக்காக காட்டணும்னு சொல்லி தான் நான் வீடியோ பண்ணேன் இது தப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்னை மன்னிச்சிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் வெரி சாரி ஃபார் தட் கோழி சேர்த்துச்சு ஃப்ரெண்ட் இப்போ இந்த கயிறை அவுத்துட்டு இப்போ வந்துட்டு சுத்தண்ணியில் போட்டு இந்த முடியெல்லாம் எடுக்க போகிறேன் அதை தான் வீடியோ பண்ண போகிறேன் இப்போ கயிறை அவுத்துடலாம் வந்துச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கோழி எடுத்தாச்சு தலையும் கோழியும் துண்டு ஆயிடுச்சு தலை கோழி உடம்பு ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் இது ரெண்டும் சுத்தண்ணி போட்டு க்ளீன் பண்ணலாம் முடி எடுக்கலாம் சுத்தண்ணியில் போட்டு எடுக்கும்போது முடியெல்லாம் எடுக்கிறது ஈஸியாகும் அதனால சுத்தண்ணியில் போடுறேன் இப்போ நல்லா டிப் பண்ண இப்போ ஃபுல்லாக பாடி தண்ணியில் இறங்கணும் நல்லா ஆட்டணும் இதான் முடி பிச்சா ஈஸியாக வரணும் இன்னும் தண்ணியில் போடணும் இதான் நல்லா தண்ணி சூடாகுது ஆனால் ஈகல் மாதிரி பார்க்குறதுக்கு பெருசாக இருக்குது கோழி 5 kg இருக்குது கோழி இப்போ முடிய பிக்கலாம் புரியுதா தலையை எடுத்துக்கிறேன் தலையை சுத்தண்ணியில் போடுறேன் அதுவும் முடி பிக்கணும் போட்டேன் அது கொஞ்சம் தண்ணியிலே இருக்கும் எனக்கு ஒரு அசிஸ்டன்ட் வந்திருக்காரு முடி பிக்கிறதுக்கு அவரே கொஞ்சம் காட்டணும் இந்த ஒரே டிஷர்ட்டில் இருக்கான் யூனிஃபார்மாக இருக்கான்னு சொல்லிட்டு முடியை பிக்கலாம் டக்குனுக்கு ஃபாஸ்ட்டாக கோழிக்கிட்ட சண்டை போடுற மாதிரி இருக்குது ஆப்போசிட்டில் வச்சணும் அப்போ தான் முடி வெளியே வரும் முன்னாடி கோழி கட் பண்ணிக்கிறியா அதான் ஃபஸ்ட் டைம் கோழி கட் பண்ணி ஜாயின் பாரு இன்னும் ஜாயிண்ட் எங்கே பார்த்தாங்க பாரு ஏன் ஜாயின் பண்ணலாம் பண்ணிட்டு அந்த ஜாயிண்ட் பார்த்தா ஜாயிண்ட் பார்த்து கட் பண்ணு காலை ஒடிக்கலாம் கோழி காலை ஒடிச்சாச்சு இருக்கிறோம் கால் கோழி கால்
கோழி கால் தெரியுங்களா? விரலால ஒரு கால் இந்த கோழி ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணி சவுண்ட் பண்ணி ஒரு கால் எவ்வளோ பெருசாக இருப்பாரு. என் கை சைஸ் பாருங்க, என் கை சைஸில் ஒரு கோழி கால் தெரியுதா? பெரிய கோழி இது. இந்த கோழி என்னை பேச விடல. இன்னும் கொஞ்சம் சுத்தனையை வச்சு நல்லா பண்ணிடணும். நெக்ஸ்ட் ஒன்று கட் பண்ணுறேன். கத்திங்க போடுறாங்க. காக்கா கத்துது, பீகாக் மாதிரி கத்துங்க சவுண்ட். காக்கா காக்கா பிரியாணி நெக்ஸ்ட். காக்கா கறி போட்டு என்னால் ரொம்ப கஷ்டமாக ஃப்ரெண்ட். நான் தான் பிக்கிறேன்னு சொன்னேன், முடியல. என் அசிஸ்டன்ட் எல்லாரும் பிரிச்சிட்டாரு. என்னால் முடியல பிக்கிறதுக்கு. சுத்தண்ணி பத்தல எனக்கு. அதனால சுத்தண்ணி திரும்ப எடுத்துன்னு சொல்லிக்கிறேன். எடுத்துன்னு வந்ததுக்கு அப்புறம் தான் க்ளீனாக முடி எடுக்க முடியும். அதனால நான் வெயிட் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா வந்துட்டு நான் பிக்கிறேன். அது வரைக்கும் அசிஸ்டன்ட் பிக்கிட்டோம். அசிஸ்டன்ட் கொஞ்சம் கம்மியான அது வைக்கப்படுற அசிஸ்டன்ட் நான் சூடாக இவ்வளோ சூடாக அம்மா கையில் ஊற்றிட்டேன். அதுதான் கோழிக்கு வச்சுருக்க பார்த்துக்கணும். சேவிங் பண்ணுறதுக்கா? கோழிக்கு சேவிங். சுத்தணியில் போட்டதுனால முடியலாம் ஈஸியாக வருதுங்க. இதெல்லாம் நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன். நான் பண்ணுறேன், அதுக்கு மேலே முடியலாம் என் அசிஸ்டன்ட் பண்ணுறேன். கால் உரிக்கிறேன். கால் தோல் நல்லா உரியுது சுத்தணியில் போட்டுக்கிறதுனால. யாருக்கெல்லாம் கோழிக்கால் பிடிக்கும் அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என் சேனல். இந்த கோழி கட் பண்ணி எவ்வளோ என்ன பண்ணிக்கிறான்னு தெரியல. கிட்ட வந்து கம்மி பாருங்க, ஃபுல்லாக க்ளீன் ஆயிடுச்சு. இது க்ளீன் ஆகிடுது, இது க்ளீன் ஆகாது. பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் தெரியுதுங்களா டிஃப்ரென்ஸு? இப்போ க்ளீன் பண்ணுறோம். பிஃபோரு ஆஃப்டர் ரெண்டு கால் க்ளீன் ஆயிடுச்சு. இப்போ வெள்ளை ஆயிடுச்சு. கோழி மேலே நெக்ஸ்ட் சுத்தத்தில் போட்டு எல்லாம் க்ளீன் பண்ணுங்க. தலையை க்ளீன் பண்ணும். வாய் ஓப்பன் ஆக மாட்டேன், டைட் ஆகிட்டு கொண்டா பாரு. இதெல்லாம் பார்த்துட்டு ஆனால் சாப்பிட தோணுதா இல்லையான்னு தெரியல. செஞ்ச பிறக்கும் சாப்பிட தோணும். கோழி தலை இது கோழி இடம் ஒரு 4 kg இருக்கும் மாதிரி க்ளீன் பண்ணதுக்கப்புறம். உள்ளே க்ளீன் பண்ண சொல்லிட்டு 5 kg இருந்திருக்கும். ஆனால் 5 kg மாதிரி தான் இருக்குது வெயிட்டு. தலை ஷோல்டர் மேலே வைக்கணும். இது இல்லைச்சு தலை ஆட்டாதானே சார். நான் வீடியோ பிடிச்சி கம்ப்ளைண்ட் வைக்க போகிறேன். ஓ கால் கிட்டதான் கம்ப்ளைண்ட் வைக்க போகிறேன். மூஞ்சில் தண்ணி பாருங்க. கோழி க்ளீன் பண்ணி முடியெல்லாம் எடுத்தாச்சு. எடுத்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி காமிக்கிற ஒரு போஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு மஞ்சள் போட்டு க்ளீன் பூசி சுட போகிறோம். பார்க்கலாம் வாங்க. பிளேட்டில் மஞ்சள் போட்டு தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணி இந்த மஞ்சாவை எடுத்து இது கோழி மேலே பூச போகிறேன். பாருங்கள், மஞ்சள் எடுத்துக்கிறேன். கீழே போட்ட போது
கோழிக்கு நலுங்கு மஞ்சள் பூசி நலுங்கு வைக்கப்போம். கோழி தலைக்கு மஞ்சள் கோழிக்கு நலுங்கு வச்சாச்சு. காலுக்கு பூசணுமா? காலை சுடுறீங்களா? கோழிக்கு மஞ்சள் பூசியாச்சு, காலுக்கு வச்சாச்சு, மூஞ்சிக்கு வச்சாச்சு, கைக்கு வச்சாச்சு. நலுங்கு வச்சாச்சு. இதுதான் நலுங்கு வச்ச கோழி. கோழியை சுட போகிறோம். நெருப்பில் சுட்டு எடுத்துன்னு வந்து க்ளீன் பண்ண போகிறோம். வயிறெல்லாம் போகலாம். கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கு. நெருப்பில் சுட போகிறேன். வெறும் முடி தான் சுடுறோம். இல்லை கோழி வேக வைக்கலாம். இப்போ லைட்டாக சூட் பண்ணியாச்சு, சுட்டாச்சு. இப்போ இதை முடிச்சு போகிறேன். போதை சுட்டு ரொம்ப சுட்டாக வெந்துடும். சுட்டுக்கலாம், தலைக்கால் சுடலாம். அதையும் சுட்டு போகிறேன். இது ஒரு கத்தி வாயில் விட்டு சுடுறேன். கையில் பிடிக்க முடியாது. பாருங்க. தலையில் இருக்க முடி மட்டும் தான் சுட போகிறேன். பாருங்க, அப்படியே பிளாக் ஆகுது முடியலாம். ரெண்டு காலை சுட்டுக்கிறேன். கால் சுட தேவையில்லை, இருந்தாலும் சும்மா சுட்டுக்கலாம். இதில் எதுவும் முடியல, நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. நல்லா மஞ்சள் பூசி கோழியும் முழுசாக சுட்டாச்சு. சுட்டாச்சு, ஃப்ரை நெருப்பில் சுட் பண்ணியாச்சு. இப்போ எடுத்துன்னு போய் கட் பண்ணலாம். கட் பண்ணி வயிற்றுல எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு எடுத்துகிட்டு பீஸ் பண்ணலாம். எடுத்து மறுபடியும் டெரஸ் வந்தாச்சு. டெரஸில் தான் கட் பண்ண போகிறோம். சுட்டாச்சு, கட் பண்ணலாம். கட் பண்ணலாம். சரி, கட் பண்ணலாம். கத்தி தீனி போய் எடுத்துற உள்ள வரலாம். தீனி போய் காமிக்கிறோம். இதுதான் தீனி பை. இதை கட் பண்ணி எடுத்துடலாம். தீனி பை என்ன போடலாம்? சூப்பராக தீனி பை எடுத்தாச்சு. இப்போது இந்த பக்கம் அறுக்க போகிறேன். அறுத்து இதில் தான் இந்த போட்டியெல்லாம் க்ளீன் பண்ணி எடுக்க போகிறேன்.
கட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இப்படி தான் கட் பண்ணணும். சைடில் 2 கட் பண்ணி விரிச்சு ஓப்பன் பண்ணி எடுக்கணும். இந்த கட் பண்ணலாம். முடிச்சாச்சு. இப்போ இதில் இருக்கிற போட்டி எடுக்க போகும். ஃபஸ்ட்டு தொண்டை கனெக்ஷன் எடுத்துடலாம். முதல் கோழி ஹார்ட் காமிக்கிறேன். ரத்தம் காமிக்கிற மாதிரி தெரியல. எடுத்து காட்டுறேன் க்ளீனாக. இதுதான் கோழி ஹார்ட்டு. இப்போ இதில் இருக்கிற போட்டியெல்லாம் எடுக்கிறோம். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துறேன் கனெக்ஷனை. பாருங்கள் இதுதான் போட்டி. இதில் கிட்னி லிவர் இதில் இருக்குது. இதில் வந்துட்டு இந்த பித்தப்பை இருக்குது, பச்சை கலர் பித்தப்பை. இதை வந்துட்டு உஷாராக எடுக்கணும். இது ஒஞ்சிச்சுன்னா கஸ்பாயிடும். அதனால இதை அறுத்து எடுத்துடலாம். மொதல் பித்தப்பை எடுக்கிறோம். பாருங்கள், உஷாராக கட் பண்ணணும். இது கொஞ்சம் கறியை விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் பாருங்கள். இதான் பித்தப்பை எடுத்தாச்சு. ஓகேங்களா? இப்போ போட்டுடலாம். கறியை கோழியை 2 கட் பண்ண போகிறோம். பாருங்கள், ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். இதை போட்டுக்கிறேன். கட் பண்ணிடலாம். இப்போ பீஸ் ஆட்டுக்கால் மாதிரி இது, ஆனால் கோழிக்கால். கட் பண்ணிக்கிறேன். முடிக்கலாம். கறி பார்த்தீங்களா எப்படி இருக்குது? ஆட்டுக்கறி மாதிரி இருக்குது. பார்த்தீங்களா? மீடியம் சைஸ் கட் பண்ணிக்கலாம். போதுமா சைஸ் இது? கறி சூப்பராக இருக்குது பாருங்க, ஆட்டுக்கறி மாதிரி இருக்குது. கோழி தோட கட் பண்ணலாம்.
பீஸ் முழுசாக பண்ணலாமா கட் பண்ணலாமா கட் பண்ணி ரொம்ப சார் பீஸ் எவ்வளோ பீஸ் 2-3 பீஸ் போடலாம் கொண்டு போய் பைன் கட் பண்ணனால கட்சியாக கட் பண்ண முடியாது. இப்போ அப்பர் பார்ட் பாட்டம் பார்ட் ஆயிடுச்சு. இப்போ அப்பர் பார்ட் ரொம்ப ஹார்டாகுது இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் மொத்தமாக கட் பண்ணிட்டு லாஸ்ட்டில் கறியை காட்டுறேன். இதை வெட்டி முடிச்சுட்டு வரேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கறியெல்லாம் கட் பண்ணியாச்சு. இப்போ மிச்சம் இருக்குது தலையும் கால் தான். அதை கட் பண்ண போகிறேன். அதை பாருங்கள். இது கட் பண்ணிட்டா இதோட இந்த கட்டிங்கு வேலை முடிஞ்சிச்சு. பண்ண போகிறேன். கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். கால் தான் நெகரை கட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஹார்டாகுது. இது இதை எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் காலை கட் பண்ண வேண்டியது. கட் பண்ணியாச்சு. அதே மாதிரி இதையும் கட் பண்ணிக்கலாம். இதை கட் பண்ணிடலாம். அவ்வளோ கட் பண்ணியாச்சு. 2 காலை கட் பண்ணியாச்சு. இப்போ தலை கட் பண்ணலாம். தலை மேலே கொண்டு அப்படியே இருக்கட்டும், சாப்பிடக்கூடியது தான் இது. அதெல்லாம் வாய் மூட கட் பண்ணுறேன். சைடில் காதெல்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம். வாய் கட் பண்ணலாம். வாய் கட் பண்ணியாச்சு. கொஞ்சம் லைட்டாக கட் பண்ணி தரலாம். இது ரத்தம் இருந்தது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். 2 கட் பண்ணலாமா? இங்கே கொஞ்சம் கட் பண்ண, இங்கே கட் பண்ணலாம். சென்டரில் கட் பண்ணுறேன். ரெண்டாக கட் பண்ணியாச்சு. 2 பீஸ் தலைக்கறி. இந்த காது கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். இந்த காது கட் பண்ணிக்கலாம். முடி இருக்கும். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ லாஸ்ட் ஃபைனலாக இருக்கிறது கிட்னி லிவர். இதை கட் பண்ணிக்கலாம். எப்படி கட் பண்ணுறோம் பாருங்க. இதை மெதுவாக உரிக்க போகிறேன். இப்போ ஃபுல்லாக க்ளீன் ஆச்சு. கடிஜா போட்டுடுறேன். பலாப்பழம் கொட்டை மாதிரி இருக்கு பாருங்கள். க்ளீன் ஆகிடுச்சு. போட்டுடலாம். துண்டாக கட் பண்ணுறேன். 2ஆக போட்டுக்கிறேன்.
இந்த பீஸ் ஆச்சு போட்டுடலாம். ஹார்ட் க்ளீன் பண்ணுறேன். ஹார்ட்டு கட்டிங் ஆச்சு. கிட்னி லிவர் இது. இப்போ நம்ம கோழியை கட் பண்ணியாச்சு, தலையும் காலை கட் பண்ணியாச்சு. இப்போ வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணுறது காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா அழிச்சிக்கலாம். கவுச்சு இல்லாமல் க்ளீனாக வாஷ் பண்ணிக்கலாம். பாருங்கள் கறி எவ்வளோ நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இப்போ எடுத்து செப்பரேட்டாக போட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கறி கட் பண்ணி க்ளீன் பண்ணியாச்சு. இவ்வளோ தான் நம்ம வேலை. இது மேலே நெக்ஸ்ட்டு போயிட்டு சமைக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்களா? கோழியை கட் பண்ணி, நாட்டுக்கோழி, நாட்டு சேவல் கோழி அதை கட் பண்ணி கறியாக பண்ணி கறியை துண்டு துண்டாக வெட்டி இந்த கறியை வந்துட்டு கொழும்பு பண்ண போகிறோம். கோழி கொழும்பு. அது இந்த வீடியோ நான் காட்ட போகிறதில்ல. வரப்போகிற வேறு வீடியோ பண்ண போகிறேன். அந்த வேறு வீடியோ வந்துட்டு நான் பெபிஸ் குக்கிங் சேனலில் போட போகிறேன். அதில் பாருங்கள். அந்த வீடியோ லிங்கை வந்துட்டு நான் உங்களுக்கு இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், பார்த்துக்கோங்க. இந்த வாட்டி நாட்டுக்கோழி கட் பண்ணியிருக்கோம். அடுத்த வாட்டி கடக்னா கோழி கட் பண்ண போகிறேன். அதை நீங்கள் வரப்போகிற வீடியோவில் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். See you. Bye bye. Take care.